அனைவருக்கும் வணக்கம். இதுல பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் கல்வி நோக்கத்திற்காக மட்டும் எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சரிங்களா? நாம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அப்படிங்கிற பார்த்துட்டு வந்தோம். இதுல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு ஜெட் ஷேர் மார்க்கெட் பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இந்த பார்ட் 12 இப்போ பார்க்க போறோம். புதுசா சேனல் யாராவது பாக்குறீங்க இருந்தீங்கன்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் மார்க்கெட் பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்க. அப்பதான் இப்ப சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் என்ன சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த பார்ட் 12 பாத்தீங்கன்னா நாம என்ன பார்க்க போறோம்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, டிமேட் அக்கௌண்ட், அதோட புரோக்கர்ஸ் பார்க்க போறோம். நாங்க ஏஎம்சி அப்படிங்கறது சொல்லுவோம், அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆட்கள். சரிங்களா? அதாவது ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். சரிங்களா? இவங்களுக்கு இவங்களோட கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இவங்க பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபண்டை இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு செப்பரேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் இவங்க பண்ணக்கூடிய வேலைகள். சரி, அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு மேஜரா கம்பெனிஸ் இருக்காங்க. நமக்கு ஒரு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இதுல குறிப்பிட்ட கம்பெனிஸ் நாம் காட்டியிருக்கோம். நமக்கு நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, நமக்கு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், யூடிஐ இருக்காங்க, நமக்கு பார்த்தோன்னா குரோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஃபைனான்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். பார்த்தோன்னா இதுங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் நடத்தக்கூடிய ஏஎம்சிக்கும் புரோக்கர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போறோம். நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஏஎம்சி மூலியமா இன்வெஸ்ட் பண்ணா போதும். சரிங்களா? டைரக்ட் டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது தேவை கிடையாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஏபி அப்படிங்கிற சீக்வன்ஸ் வேல்யூல வச்சு உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளவு குவான்டிட்டி அப்படிங்கறது எவ்வளவு பிரைஸ் பேஸ் பண்ணி குவான்டிட்டி என்ஏபி பேஸ் பண்ணி நமக்கு அலாட்மெண்ட்ல வரும். இதுல பார்த்தா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? அவங்க மேல நமக்கு டிமேட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. நமக்கு டாப்ல இருக்கிற கம்பெனி ஆஞ்சலன்ஸ், ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஐசிசி டைரக்ட், ஹெச்டிஎஃப்சி, க்ரோ எல்லாம் இருக்காங்க, மோட்டிலால் ஒஸ்வால் எல்லாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது இதுங்க பாத்தீங்கன்னா நமக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க டிமேட் அக்கௌண்டோட புரோக்கர்ஸ். இவங்க மூலியமா பார்த்தீங்கன்னா இவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நமக்கு மேஜரா ஒரு விஷயம் என்னன்னா இடிஎஃப் அப்படிங்கிற, சரிங்களா, இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு ஏஎம்சில இருக்காது. சரிங்களா? அவங்க இடிஎஃப் இருக்காது. ஏன்னா இடிஎஃப் இருந்தாலுமே நமக்கு ட்ரேடிங் உண்டான பர்பஸ் பண்ண முடியாது. இடிஎஃப் இருக்குதுன்னா அங்க உண்டான ட்ரேடிங் உண்டான ஆக்டிவிட்டி ஏஎம்சில பண்ண முடியாது. சரிங்களா? நமக்கு புரோக்கர், டிமேட் அக்கௌண்ட் புரோக்கர்ஸ் பார்த்தோன்னா இடிஎஃப் ட்ரேட் பண்ணக்கூடிய நாம பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடிஎஃப்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எதுல ட்ரேட் பண்ணலாம், எதுல லிக்விடேஷன் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நீங்க அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். நமக்கு பார்த்தோன்னா இதுல பார்த்தோன்னா என்ன நடக்குறாங்க, என்ன பண்ணலாம், நமக்கு என்ன தேவை, சரிங்களா, நமக்கு எதுனா பார்க்கணும். சரிங்களா? இதுல பார்த்தோன்னா புரோக்கர்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அவங்க எவ்வளவு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அது இல்லாத பாத்தீங்கன்னா நமக்கு மேஜரா பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு விட்ரா எந்த மாதிரி நடக்குது. சரிங்களா? விட்ரா இன்ஸ்டன்டா வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கணும். ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில பார்க்கல, ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்க்க போறோம். நமக்கு விட்ரா சடனா இருக்கணும். நமக்கு இன்னைக்கே விட்ரா பண்ணா இன்னைக்கு இன்ஸ்டன்டா விட்ரா ஆகணும் அப்படிங்கிறது மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்ப்போம். டிமேட் பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, சரிங்களா, அதெல்லாம் பார்க்கணும். லாகின் பீரியட்ல எவ்வளவு இருக்கு, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பை பண்றோம்னா அதோட லாகின் பீரியட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எந்த மாதிரி அவங்க அலாட் பண்றாங்க, எஸ்ஐபி அலாட் பண்றாங்களா
அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். இவங்க வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்களா, இல்ல வந்து ரெகுலர் ஃபண்ட் இது ப்ரொவைட் பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து செப்பரேட்டா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி விட்டு நீங்க வந்து ஏஎம்சி புரோக்கரோ இல்ல டிமேட் அக்கௌண்ட், அதாவது ஏஎம்சி செலக்ட் பண்ணலாம், இல்ல புரோக்கர் டிமேட்டையும் வந்து செலக்ட் பண்ணலாம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டிலாம் வந்து செக் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன சப்போர்ட்ல இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் சப்போர்ட் இருக்கா, இல்ல டாக்ஸ் ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்லாம் கன்வீனியன்டா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, வந்து அதை வந்து மெயினா வந்து அது இம்பார்ட்டன்ட், அதோட சர்வீஸ்ல வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் வந்து செப்பரேட்டா வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அதுவும் இல்லாத பார்த்தோம்னா நமக்கு வந்து மேஜரா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன எதை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம வந்து புரோக்கர்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து டிமேட் அக்கௌண்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ட்ரேடிங்ஸ்ல இதை யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்டாக் எதுவும் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எதுவும் பை பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்து நீங்க வந்து டைரக்டா வந்து ஏஎன்சிடியை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்டோட செப்பரேட்டாகவும் இருக்க அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலேயே நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை புரோக்கர்லையும் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு கன்வீனியன்டா எது இருக்கோ அதுல வந்து நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நாம நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன ஒரு செப்பரேட்டான ஸ்டாக்கு எந்த புரோக்கர் டிமேட் அக்கௌண்ட்ல பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு வந்து அசட் மேனேஜ்மெண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன டிஃபரன்ஸான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அந்த ஒரு நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னா அதுல வந்து என்னென்ன டிஃபரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு ப்ரீவியூ வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாத பார்த்தோன்னா டிமேட் அக்கௌண்ட் புரோக்கர் அக்கௌண்ட்லயும் பார்த்தோன்னா ப்ரீவியூ வந்து பார்க்கலாம். எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.